Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. மதுரை மாவட்டத்தில் விதி மீறல்கள் கண்டறியப்பட்ட 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். மதுரை மாவட்டத்தில் விதிமுறைகள் மீறி கண்டறியப்பட்ட 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தம் செய்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து கல்குவாரிகளும் அந்தந்த மாவட்ட கனிமவளத்துறையினர் ஆய்வு செய்து கல்குவாரிகளில் அரசிடம் பெறப்பட்ட அனுமதி ஆணைப்படி கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளனவா, நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கற்கள் எதுவும் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அந்த உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கை அனுப்ப அந்தந்த மாவட்ட அந்த கனிமவளத்துறையினருக்கு அறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசு அனுமதியின்றி பல இடங்களில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுவதாகவும் புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து அனைத்து கல்குவாரிகளிலும் ஆய்வு செய்து கல்குவாரிகளில் விதிக்கப்பட்டு அந்த அந்த விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றனவா என்பது குறித்தும் சட்டவிரோதமாக இயங்குகின்றனவா என்பது குறித்தும் அந்த ஆய்வு அடிப்படையில் அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கற்கள் வெட்டி எடுத்த கல்குவாரிகளை உடனடியாக மூடவும் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதற்கான அபராதம் வசூலிக்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க இயற்கை கனிம வளங்கள் மற்றும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் கல்குவாரிகளில் மதுரை மாவட்ட கனிமவளத்துறையினர் அந்த ஆய்வு மேற்கொண்டதில் முதற்கட்டமாக மேற்கொண்ட அந்த ஆய்வில் விதிமுறைகள் கண்டறியப்பட்டு கள்ளிக்குடி வட்டம் உலகாணி அந்த கிராமத்தில் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளும், கல்லணை கிராமத்திற்கு உட்பட்ட 2 கல்குவாரிகள், அச்சங்குளம் பகுதியில் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகள், சின்ன உலகாணி கிராமத்தில் செயல்பட்டு வந்த 1 கல்குவாரி, திருமால் கிராமத்தில் செயல்பட்டு வந்த 1 கல்குவாரி, அதே போன்று கள்ளிக்குடி அந்த பிட்டு செயல்பட்ட 2 கிராமத்தில் செயல்பட்ட 2 கல்குவாரிகள் என திருமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட நிலையூர் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த கல்குவாரி, மதுரை மாவட்டம் அந்த மேலூர் ஐயாப்பட்டி கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 1 கல்குவாரி என மொத்தம் 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக அந்த கள்ளிக்குடி அந்த ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் திருமால் மற்றும் கல்லணை பகுதியில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுவதாக கடந்த திமுக ஆட்சியின் போது அந்த கிராமங்களைச் சேர்ந்த அந்த பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். ஆனாலும் அந்த கல்குவாரிகளை நடத்தியதே திமுகவினர் என்பதால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அந்த அரசு உடனடியாக அந்த சட்ட விதிகளை மீறி செயல்படக்கூடிய 11 கல்குவாரிகளை முதற்கட்டமாக மூடுவதற்கு இந்த உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு கல்குவாரிகளில் விதிமுறைகள் என்னென்ன நடைபெற்றுள்ளது, அதற்கு என்ன அபராதம் விதிக்கலாம் என்பது குறித்தும் மதுரை மாவட்ட கனிமவளத்துறையின் அந்த அறிக்கையை பெற்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்கின்றார். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.